Hi viewers, start IPL 2024 சீசனோட 18th மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்க நம்ம பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமும் தான் மோத போறாங்க. இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா ஹைதராபாத்ல இருக்கிற ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் தான் நடக்க போகுது. இந்தியாவோட டேட் பிரகாரம் ஏப்ரல் 5 அதாவது ஃப்ரைடே ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ச் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் மொபைல்லேருந்து பார்க்கணும்னா ஜியோ சினிமா ஆப்பில் ஃபுல் மேட்சை ஃப்ரீயாகவே லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா IPL 2024 சீசனை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் விளையாடின 3 மேட்ச்ல 2 மேட்சை வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் விளையாடின 3 மேட்ச்ல 1 மேட்ச் மற்றும் அபார வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிளில் 6th பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா CSK vs SRH டீமோட ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் IPL 20 முறை நேருக்கனே மோதிருக்கிறாங்க. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் 15 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் வெறும் 5 முறை மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் நடக்க போகிற ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியமில் இதுக்கு முன்னாடி 4 முறை இந்த 2 டீமும் நேருக்கு நேர் மோதிருக்கிறாங்க. இதில் 2 டீமுமே தலா 2 முறை வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பட் இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா IPL 2024 சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. இதில் விளையாடின ஒரு மேட்சுமே SRH டீம் மிகப்பெரிய ஹிமாலய ஸ்கோரை வந்து பதிவு பண்ணிட்டு வெற்றி பெற்றாங்கன்னே நம்ம குறிப்பிடலாம். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஹைதராபாத்தில் இருக்கிற ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியமோட பிச்சை பற்றி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இந்த பிச் ஒரு பியூர் பேட்டிங் ட்ராக்னே நம்ம குறிப்பிடலாம். இது மட்டும் இல்லாமல் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பேசஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த பிச்சில் பவுலிங் போட்டு நிறைய விக்கெட்ஸை வந்து கைப்பற்றி கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபேண்டசியில் SL விளையாடணும் சரி இல்லை GL விளையாடணும் சரி டாப் ஆர்டர் மற்றும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸை நிறைய பேர் பிக் பண்ணிக்கோங்க நீங்கள் நிறைய ஏர்னிங்ஸை பார்க்கறதுக்கு. இந்த பிச்சில் ரீசெண்டாக SRH vs MI மேட்ச் வந்து நடந்தது. அதில் மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மினிமம் 230 ரன்ஸ் வந்து 2 சைட்லையுமே இன்னிங்ஸில் வந்து பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணி காட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் கண்ணை மூடிட்டு நீங்கள் பேட்ஸ்மேன்ஸை போத் SL பொறுத்த வரைக்கும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரோலே நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் 72 T20I டொமஸ்டிக் மேட்சஸ் நடந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாட டீம் 33 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. சேசிங் ப்ரிஃபர் பண்ண டீம் 38 டைம்ஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம டாஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா இந்த டீம் கேப்டன் டாஸ் வின் பண்ணுறோம் அவர் தயங்காமல் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த 2 டீமோட பாசிபிள் பிளேயிங் 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக CSK பற்றி பார்த்தோம்னா ருத்ராஜ் கேக்வாட் மற்றும் ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பை கிளம்புறவங்க. இதுக்கப்புறம் அஜிங்கே ரஹானே விளையாடுவார். இதுக்கப்புறம் டார் மிச்சல், ரவீந்திர ஜடேஜா, ஷமீர் ரிஸ்வி, MS தோனி, தீபக் சஹார், துஷார் தேஷ்பாண்டே, மகேஷ் பத்திரானா மற்றும் முஸ்தபிசுர் ரஹ்மான். இந்த 11 பேர் தான் CSK டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் SRH டீம் பற்றி பார்த்தோம்னா மயங்க் அகர்வால் மற்றும் டிராவஸ் ஹெட் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்பிருவாங்க. இதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, ஐடன் மார்க்ரம், ஹென்ரிச் கிளாசன், அப்துல் சமாத், சபாஸ் அகமது, பேட் கம்மன்ஸ், புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டே மற்றும் ஜெயதேவ் உனட்கண்ட். இந்த 11 பிளேயர் தான் SRH டீமுக்காக விளையாடுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த 2 டீமோட கீ பிளேயர்ஸ் லிஸ்ட்டை வந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம CSK டீம் பற்றி பார்த்தோம்னா அவங்க டீமோட கேப்டன் மற்றும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்கிற ருத்ராஜ் கேக்வாட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது ஒரு பேட்டிங் ட்ராக்ன்றதால கண்டிப்பாக 50+ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவாருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் நீங்கள் தாராளமாக SLல அதுவும் 3 மெம்பர் கான்ட்ராக்ட் விளையாடுறீங்கன்னா இவருக்கு VC ரோலே கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வேற எந்த பிளேயரும் இவங்க டீம் சார்பாக எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஐதர் ரச்சின் ரவீந்திரா ஆர் டாரல் மிச்சல். இந்த 2 பிளேயர்ல யாராச்சும் ஒருத்தவங்கள நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம் போத் SL அண்ட் GL கான்டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் இவங்க டீமோட ஆல்ரவுண்டர் சைடில் வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ரவீந்திர ஜடேஜாவை ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் GL டீம் விளையாடுறீங்கன்னா ஏதாச்சும் 2 to 3 செட் ஆஃப் டீம்ஸில் வந்து ரவீந்திர ஜடேஜாவை பிக் பண்ணிக்கோங்க. மற்றபடி நம்ம SRH டீமோட ஆல்ரவுண்டர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பவுலிங் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணை மூட்டு நீங்கள் மகேஷ் பத்திரானா மற்றும் முஸ்தபிசுர் ரஹ்மானை பிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த 2 பிளேயர்ஸும் மினிமம் 2 விக்கெட்ஸ் கைப்பற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் நம்ம SRH டீமோட கீ பிளேயர்ஸ் லிஸ்ட்டை வந்து பார்த்தோம்னா அவங்க டீமோட ஃபர்ஸ்ட் டவுன் பேட்ஸ்மேன் இருக்கிற அபிஷேக் சர்மாவை கண்ணை மூட்டு பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போதைக்கு அவர் சூப்பரான ஃபார்மில் தான் இருந்துட்டு வராரு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் GL டீம் விளையாடுறீங்கன்னா கண்ணை மூட்டு இவருக்கு நீங்கள் கேப்டன் ரோலே கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இவங்க டீமோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்கிற ஹென்ரிச் கிளாசன் வேற லெவல் ஃபார்மில் இருந்துட்டு வராரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்கன்றதுனால நீங்கள் போத் SL and GL பொறுத்த வரைக்கும் ஹென்ரிச் கிளாசனை பிக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு சில காம்பினேஷன் இவருக்கு எதிர் கேப்டன் ஒரு VC ரோல் கூட நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே போல் இவங்க டீமோட ஆல்ரவுண்டர் சைடில் வந்தீங்கன்னா நீங்கள் ஐடன் மார்க்கரமாக பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அகைன்ஸ்ட் ஆர்டரில் வந்துட்டு நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு அவங்க டீமுக்காக. இதுக்கப்புறம் ஃபைனலாக இவங்க டீமோட பவுலிங் சைடில் வந்தீங்கன்னா எதிர் பேட் கம்மன்ஸ் ஆர் புவனேஸ்வர் குமார் இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க பிக் பண்ணிக்கோங்க.
இது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னிங் சைடில் மைக் மார்க்கண்டேவுமே பிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிஎல் டீம் விளையாடுறீங்கன்னா பேட் கமின்ஸை கேப்டன் ஆகவும் அபிஷேக் சர்மாவும் வீசியாவும் ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லைடில் ஷோ பண்ணிட்டு இருக்கிற இந்த 2 செட் ஆஃப் டீம்ஸுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸ் வச்சு தான் நான் வந்து ஷோகேஸ் பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான டீம் வேணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஏர்னிங்ஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற, மறக்காமல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்டாகுது. இப்போ வந்து கொஸ்டின் செக்ஷன். இப்போ நடக்க போகிற டாடா ஐபிஎல் 2024 சீசனோட 18th மேட்ச்ல மோதிர எஸ்ஆர்எச் vs சிஎஸ்கே இந்த 2 டீம்ல எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்டாகுது. நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.